வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் ஈஸியான பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பால்கோவா, ஆனால் இதோட டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. அப்படியே ஆக்சுவலாக ஃபுல் மில்கில் நம்ம பண்ண மாதிரியே இருக்கும். ஆனால் இது சூப்பர் ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிறேன். இந்த பாலில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கும் மேலே நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப குயிக்காக நீங்கள் இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். அதனால் இது லைட்டாக சூடானா போதும். நீங்கள் காய்ச்சாத பால் எடுத்து அப்போ தான் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா காய்ச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாலை நல்லா சுட வச்சதுக்கப்புறமா இதில் 1 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த பால் பவுடர் சேர்க்குறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கன்சிஸ்டன்சி அச்சீவ் ஆகிடும். ரொம்ப சீக்கிரமாகவே அந்த திக்னஸ் வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம இதை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும்ன்ட்டு இல்லை. இப்போ இந்த பால் பவுடரை சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக அங்கங்கே கட்டி இருந்தால் பரவாயில்ல, அது திக்காக ஆக நம்ம அதை மசிச்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ரெசிபி பண்ணும்போது நான்ஸ்டிக் பேனாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இனிஷியலாக அது பண்ணுறது கஷ்டமாக இருக்கட்டும். இதை அடுப்பை சிம்லேயே வச்சு நம்ம இந்த ஃபுல் ரெசிபி பண்ணணும். கொஞ்ச நேரத்துலேயே இது அப்படியே திரண்டு வர ஆரம்பிக்கும். சைட்லலாம் அப்படியே ஆடை சேர்ந்துட்டே இருக்கும். அதை எடுத்து விடுங்க. அப்போ தான் அந்த திக்னஸ் ரொம்ப குயிக்காக வரும். நான் இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருக்கேன். இந்த பாலோட அளவு கொஞ்சம் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறதுல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அது போக மிச்சத்துக்கு நம்ம சேர்த்தா போதும். இப்போ நான் எடுத்திருக்க இந்த அளவுக்கு 1/2 கப் சர்க்கரைங்கிறது ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் பால் பவுடர் கொஞ்சம் கூட சேர்க்குறீங்க, ரொம்ப சீக்கிரமாக வரணுன்ட்டு நிறைய சேர்க்குறீங்க அப்படின்னா சுகரோட அளவை பார்த்து சேருங்க, அப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் அந்த திக்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை அப்படியே சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து விடலாம். இது ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கனால நல்லா அந்த ஆடை ஃபார்ம் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அது இந்த பாலில் இருக்கிற ஆடை தான். அது நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தாலே அந்த மாதிரி தான் வரும். நம்ம செய்ய பாலோட கலர் அப்படியே லைட் எல்லோவாக மாறிட்டே வரும். அப்போ அந்த திக்னஸ் அச்சீவ் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம அந்த ப்ராசஸை எதுவும் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இது தலபுலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம கூடயே இருந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் அடி பிடிக்காமல் இது ரெடி ஆகிடும். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்பயும் இந்த சைடில் சேர்கிற ஆடையை நம்ம எடுத்து விட்டே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடுச்சு. இதில் கடைசியாக இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு கார்னிஷிங்காக. இதில் நட்ஸ் சேர்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை, நான் சும்மா ஒரு கார்னிஷிங்காக சேர்க்குறேன். இந்த பால்கோவா சூடாக இருக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கொஞ்சம் ஆறினோடனே ரொம்ப திக்காயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவா ஆறி நல்லா ரெடி ஆகிடுச்சு.
ஆறினதுக்கப்புறமா இது நல்ல திக்னஸ் வந்துடும். இதை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதான் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த அளவில் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா இதை விட கம்மியாக பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம பண்ணிடலாம். வெறும் பாலும் பால் பவுடர் இருந்தால் போதும். இது ரொம்ப சூப்பராக பண்ணிட முடியும். நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.